Hi friends, welcome to our channel. ரம்ஜானுக்கு சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் சிக்கன் பிரியாணி தான் வீடியோ எடுத்திருக்கேன். மட்டன் பிரியாணியும் இதே மெஷர்மெண்ட்டில் இதே மாதிரியே செய்யுங்க, சூப்பராக வரும். இன்றைக்கி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் 1 கிலோ பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா சூப்பராக உதிரியாக டேஸ்டான பிரியாணி நீங்களும் ஈஸியாக செஞ்சிடலாம். பாய் வீட்டு பிரியாணி எப்படி ஈஸியாக செய்கிறதுங்கிறது வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே வெயிட் மிஷின் வச்சே நான் கரெக்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வெயிட் மிஷின் மேலே ஒரு பவுல் வச்சுக்கோங்க, அதை டேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன். பெரிய வெங்காயம் 200 கிராம் எடுத்துக்கலாம். அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 235 கிராம் எடுத்துருக்கிறேன். இது கரெக்டாக 1 கிலோக்கான மெஷர்மெண்ட்டுங்க. அடுத்ததாக சின்ன வெங்காயம் 150 to 200 கிராம் அளவில் எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டு 1 கிலோவுக்கு 100 கிராம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரு 80 கிராம் எடுத்துக்கோங்க. 80 to 85 கிராம். இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவ்வளோதாங்க, இதெல்லாம் மெஷர் பண்ணியாச்சு. இப்போது பெரிய வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம். 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கிறேன். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமேலு இப்போ இது கூடவே மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தயிர் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, லெமன் ஒரு ஹாஃப் லெமன், இது மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ½ அன் ஹவர் நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ இது ½ அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும். சிக்கன் பிரியாணிக்கு இந்த மாதிரி மேரினேஷன் பண்ணணும். மட்டன் பிரியாணிக்கு 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ மட்டன் இருந்தால் கூட போதும். மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்திக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி, கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. மற்ற எல்லா ப்ராசஸும் இதே மாதிரி தான். கூடிய சீக்கிரம் மட்டன் பிரியாணிக்கான வீடியோவும் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட அரைக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச்சில் பட்டை ஒரு 5 துண்டு எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஏலக்காய் ஒரு 7 நம்பர் எடுத்துருக்கிறேன். நல்லா பெரிய ஏலக்காவாக இருந்தால் 7 போதும், இல்லாட்டி 8 எடுத்துக்கோங்க. கிராம்பு ஒரு 10-15 எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்து அரைக்க போகிறோம். அதனால ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது 3யும் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இதுக்கப்புறமேலு நம்ம இஞ்சி பூண்டு கழுவி வச்சுருக்கிறோம், அதை சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், தண்ணி சேர்த்தாமல் அரைச்சிருக்கிறேன். வேணும்னா லைட்டாக தெளிச்சுக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி கொரகொரப்பாக தான் இருக்கணும், ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது. அப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் மெஷர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இதுவும் தனியாக இருக்கட்டும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாச்சு, வெங்காயம் கட் பண்ணியாச்சு, சின்ன வெங்காயமும் அரைச்சாச்சு, தக்காளியும் கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்ததாக நமக்கு ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள், அதையும் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். புதினா ஒரு பிடி, 4 to 5 பச்சை மிளகா, இதுவும் தனியாக இருக்கட்டுங்க. அடுத்ததாக 200 ml தயிர், ஒரு எலுமிச்சைப்பழம், இதுவும் தனியாக இருக்கட்டும். இப்போது 1 கிலோ அரிசி எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டம்ளரில் 5 டம்ளர் எடுத்தால் தான் 1 கிலோங்க. இந்த 1 கிலோ அரிசியையும் நல்லா ஒரு 2 நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. அவ்வளோதாங்க, நமக்கு மசாலா எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த பொருட்கள் எல்லாமே ரெடியாக இருந்தாவே போதுங்க, நம்ம சீக்கிரம் செஞ்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு 1.5 கிலோ அளவுக்கு பிரியாணி பிடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இது 100 ml கப்புங்க. இதில் ஒரு 3 கப் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். 3 கப் சேர்த்திக்கலாம். இந்த அளவு பெரிய பாத்திரம் வச்சாதான் நம்ம ஈஸியாக கலந்து விட முடியும். இப்போ ஒரு 50 ml நெய்யும் சேர்த்திக்கிறேன் இதுலேயே. அப்போ 300 ml எண்ணெய், ஒரு 50 ml நெய் சேர்த்திருக்கிறேன். இது நீங்கள் 250 ml எண்ணெய், ஒரு 100 ml நெய் அந்த மாதிரியும் சேர்த்திக்கலாம்.
இது கூட நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு 2 to 3 துண்டு பட்டை, ஒரு 4 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்திருக்கேன். இது எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேலு போட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்தோம்ல அந்த பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணுங்க. வெங்காயமும் தக்காளியும் வதங்கி வர்றதுல தான் நமக்கு சாப்பாட்டுக்கு கலரே வரும். சீக்கிரம் வதங்குறதுக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிட்டு வருது. இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணுங்க. அது வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இப்போ அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த 2 ப்ராசஸ் செய்கிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். இது ரெண்டும் நல்லா வதங்கிருச்சுன்னா அடுத்தது சீக்கிரமே நமக்கு டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். தக்காளி நல்லா அந்த தோல் மட்டும்தான் தெரியணும், அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது 3ஐயும் சேர்த்து நம்ம அரைச்சிருந்தோம்ல, அதையும் சேர்த்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இஞ்சி பூண்டு சேர்த்துனதுக்கப்புறம் நமக்கு சீக்கிரம் அடி பிடிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் எல்லாம் போய் நல்ல ஒரு வாசம் வரும். அது வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். அந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இதில் நம்ம கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இது 3ஐயுமே சேர்த்துக்கலாம். ஆனால் எண்ணெய் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வரணுங்க, அதுக்கப்புறம் தான் சேர்த்தணும். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதத்தில் செய்வாங்க. என்னோடய மெத்தட் இதுதான். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. எண்ணெய் பாருங்கள் எப்படி விட்டு வந்திருக்குன்னு. இப்போ நம்ம தயிர் சேர்த்திக்கலாம். இன்னும் நான் சிக்கன் சேர்த்தவே இல்லைங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு மசாலா எல்லாத்தையும் நம்ம வதக்கி விட்டுட்டு கடைசியாக தான் சேர்த்த போகிறோம். ஏன்னா அதுவும் மசாலாவில் ஊறிட்டு தானே இருக்குது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் அது சேர்த்திக்கலாம். உங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்குங்க. பச்சை மிளகாய் 5 கூட சேர்த்திக்கலாம் நீங்கள். நான் காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு 4 தான் சேர்த்திருக்கேன். ஆனால் மிளகாய்த்தூள் கரெக்டாக தான் சேர்த்திருக்கேன். இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போகட்டும். பாருங்கள், அடி பிடிக்கவும் இல்லை. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்திக்கலாம். சிக்கனும் நல்லா ஒரு 1 மணி நேரமாக ஊறிட்டே தான் இருக்குது. எதுக்கு நம்ம இந்த மசாலாவில் ஊற வைக்கிறோன்னா, ஒவ்வொரு டைம் நம்ம சிக்கன் பிரியாணி செய்யும்போது அந்த சிக்கன் எல்லாமே வெள்ளையாக இருக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி செய்யும்போது நல்லா அது ஜூஸியாக இருக்கும். மசாலா எல்லாமே இறங்கி சீக்கிரமே இந்த மசாலாவையும் அப்சர்வ் பண்ணிக்கும். நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். அடி பிடிக்கக்கூடாது. சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம தண்ணி சேர்த்தலைங்க. இந்த மசாலாலேயே இது வெந்துடும். சிக்கன் தானே சீக்கிரமே வெந்துடும். நல்லா திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
லைட்டாக அடி பிடிக்கும். அடி பிடிக்காத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு இது. இப்போ செக் பண்ணிக்கலாம் வெந்துருச்சான்னு. பாருங்கள், செம சாஃப்டாக வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். இந்த டம்ளரில் 5 டம்ளர் எடுத்தோம்ல, அப்போ 7.5 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தணும். அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி, அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஊற்றவும் தேவை இருக்காது. இந்த அளவில் நீங்கள் ஊற்றி பாருங்கள். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டுங்க. ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மூடி வச்சிடலாம், தண்ணி கொதி வரட்டும். இப்போ பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு. நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம அரிசியை நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. ஏன்னா தண்ணி நம்ம அளந்து வச்சுருக்கோம், கரெக்டாக தான் அளந்துருக்கோம். இதுலேயும் தண்ணி இருந்துச்சுன்னா ஜாஸ்தி ஆயிரும். இப்போ எல்லா அரிசியும் சேர்த்துட்டு நம்ம லைட்டாக ஒரு மிக்சிங் கொடுக்கணும். நல்லா கலந்துடக்கூடாது, ஏன்னா அரிசியும் ஊறி இருக்கு. இப்போ இது கூட நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை பிழிஞ்சு வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் தான். அரிசி சேர்த்துனதுக்கு அப்புறம் தாங்க எலுமிச்சம்பழம் சேர்த்தணும். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, நான் சேர்த்திருக்கேன். காரம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஒரு 2 செகண்ட் தான். திரும்பவும் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம கரண்டியை இந்த மாதிரி திருப்பி இப்படி மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அரிசி உடையாது. ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தால் அரிசி எல்லாமே 2 உடஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு அரிசி உடையாது. இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ திரும்பவும் மூடி வச்சிடலாம். இது செகண்ட் டைமு நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். பாருங்கள், இப்போ ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு அது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிட்டுருக்கு. இப்போ இன்னும் ஒரு டைம் வந்து நான் மூடி வைக்கிறேன். ஆனால் அடி பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் பார்த்து மிக்ஸ் பண்ணணும். நம்ம கறியும் உடையக்கூடாது, அரிசியும் உடையக்கூடாது. இப்போ நல்லா தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணிடுச்சு பாருங்கள். தண்ணி எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணி இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் தம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு ரொம்பவும் ட்ரை ஆயிடவும் கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. தண்ணியும் அரிசியும் சேர்ந்து வரணும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமேலு நம்ம தம் போட்டுற வேண்டியது தான். இந்த மாதிரி இருக்கணும். இந்த தம் போடுறது தான் ஒரு சிலருக்கு வராது. இதுதான் கரெக்டான மெஷரு. தண்ணியும் அரிசியும் சேர்ந்துடணும், அவ்வளோதான். இப்போ நல்லா மேலே இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா வேண்டாம். இப்போ நம்ம மூடிடலாம். எப்படி தம் போடுறதுன்னு சொல்கிறேன். என்கிட்ட ஒரு இரும்பு தவா இருந்துச்சு, பழைய தவா, தம்க்குன்னு வச்சுருப்பேன், அது வச்சுக்கிறேன். இதே நீங்கள் நார்மலாக தோசை செய்கிற சட்டி கூட வச்சுக்கலாம். அது மேலே ஒரு ஈர துணி வச்சு நான் இதை வந்து டைட்டாக நல்லா கட்டிக்க போகிறேன். இந்த துணியை வந்து நான் ஈரம் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா டைட்டாக கட்டிட்டு அது மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. இது ஒரு 20 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். 20 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு 20 நிமிஷம் இருக்கணும், சிம்மில் இருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சு தான் நம்ம தம் போடணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னு.
இப்போ நம்ம அப்படியே மெதுவாக வந்து திருப்பி விடலாம். கீழே இருக்கிற ரைஸ் எல்லாமே மேலே வரணும். அந்த மாதிரி நம்ம திருப்பணும், பொறுமையாக திருப்பணும். ஒரு அரிசி கூட அடிப்பிடிக்காதுங்க இந்த மாதிரி செய்யும்போது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி தம் போடுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம டேஸ்டான பிரியாணி ரெடி. கண்டிப்பாக இந்த ரம்ஜானுக்கு இதே மெத்தடில் நீங்கள் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்வீட் வச்சுக்கலாம். அடுத்து ஒரு வேக வச்ச முட்டை, அதுக்கப்புறம் ஈரல் பெப்பர் ஃப்ரை, அடுத்ததாக சில்லி சிக்கன், அப்புறம் தயிர் சட்னி. இப்போ நம்ம ஸ்பெஷல் பிரியாணி. அதையும் நம்ம லெக் பீஸோடு எடுத்துக்கலாம். கடைசியாக தால்ச்சா. சூப்பரான ஈத் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.